கீதாசாமி பப்ளிஷர்ஸ் பெருமையுடன் வழங்கும் பணியின் பரிமாணங்கள் என்ற தொடரின் இந்த பதிவில் பங்கு பெறுபவர் 2001ஆம் ஆண்டு குடிமைப்பணி தேர்வில் வெற்றி பெற்று இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் அதாவது இந்திய ரயில்வே போக்குவரத்து பணியில் சேர்ந்த திரு ரவிச்சந்தர் அவர்கள். தற்போது தெற்கு மத்திய ரயில்வேயின் செகந்திராபாத் டிவிஷனில் கூடுதல் மண்டல மேலாளராக பணிபுரிஞ்சு வரும் திரு ரவிச்சந்தர் சேலம் மாவட்டத்தில் பிறந்தவர். தனது பள்ளி படிப்பினை துறையூர், தேனி மற்றும் மதுரையில் தொடர்ந்திருக்கிறாரு. அதைத் தொடர்ந்து இளம் அறிவியல் வேளாண்மை பட்டப்படிப்பு மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பெற்றிருக்கிறாரு. ரயில்வே பணியில் திருச்சிராப்பள்ளியில் சேர்ந்த இவர் பாலக்காடு, சேலம், திருவனந்தபுரம் மற்றும் சென்னையிலும் பணிபுரிஞ்சிருக்கிறார். நம்ம யூடியூப் தளத்திற்காக அவர் தந்திருக்கக்கூடிய சிறப்பு பேட்டி இது உங்களுக்காக. வணக்கம் சார், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் பிறந்தது சேலத்தில். எங்கள் அப்பா இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் சார்ஜெண்ட்டாக இருந்து அவர் ரிட்டையர் ஆன அப்புறம் கனரா பேங்க்கில் கிளர்க்காகவும் சூப்ரண்டாகவும் ஒர்க் பண்ணார். நான் 3rd ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் தேனி நாடார் உறவின்முறை ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் +1 +2 டிவிஎஸ் லக்ஷ்மி மதுரையில் படித்தேன். +2 முடித்தோடனே அப்போ எங்கள் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாததுனால அவங்க வேலையை எங்கள் அம்மாவுக்கு கொடுத்தாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் பார்க்குறாங்க, இப்போ பெங்களூரில் இருக்காங்க. நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு எம்எஸ்சி படிக்கிறதுக்கு ஒரு 8 மாதம் கேப் இருந்தது. அப்போ மதுரையில் ஸ்பார்க் சென்டர் ஃபார் ஐஏஎஸ் ஸ்டடீஸில் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். அப்புறம் எம்எஸ்சியில் ஃபஸ்ட் இயரில் நான் சிவில் சர்வீஸ் எழுதி அப்போ ஐஆர்டிஎஸில் ஜாயின் பண்ணேன். என் மனைவி ஒரு ஐ சர்ஜன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்க 9th ஸ்டாண்டர்ட் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. உங்களோட பணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பயிற்சிகள் அளிக்கப்படுது சார்? எங்கள் சர்வீஸ் ட்ரைனிங் ரயில்வே ஸ்டாஃப் காலேஜ் வடோதராவில் பண்ணினோம். அது ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் இருக்குது. அதில் ஒரு முதல் 1.5 வருஷம் வந்து கிளாஸ் ரூம்லேயும் ஃபீல்டு விசிட்ஸ்லேயும் இருக்கும். அந்த டயத்தில் வந்து 1,00,000 கிலோமீட்டர் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அக்ராஸ் த கண்ட்ரி. ஒவ்வொரு ரயில்வேயோடைய ஒர்க்கிங், ஒவ்வொரு ஸ்டேஷன் ஒர்க்கிங் ஆகட்டும், கண்ட்ரோல், ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸ், ட்ராக் மெயின்டெனன்ஸ், லோக்கோமோட்டிவ் மெயின்டெனன்ஸ், இப்படி பல ஆஸ்பெக்ட்ஸில் வந்து ட்ரைனிங் இருக்கும். அதுக்கு இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நாங்கள் அதில் ட்ரெயின் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு லோக்கோ ஷெட்டுக்கு நாங்கள் விசாகப்பட்டினம் போனோம். அப்புறம் ட்ராக் ஸ்டடீஸ்க்கு பூனே போனோம். அப்புறம் பிரிட்ஜஸ் பார்க்குறதுக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்க உதம்பூர் லைன் போனோம். இப்படி பல இடங்களுக்கு சென்று அங்கே உள்ள ரயில்வே எப்படி வேலை பார்த்துட்ருக்குன்றதை படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த ட்ரைனிங் இருக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் ஆன் ஜாப் ட்ரைனிங் மாதிரி, அது நான் திருச்சியில் அசிஸ்டன்ட் ஆப்ரேஷன் மேனேஜராக ஜாயின் பண்ணி அது ஒரு 1.5 வருஷம் ட்ரைனிங் அதுக்கப்புறம் உங்களை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உங்களுடைய பணியின் தன்மை எப்படிப்பட்டது சார்? இந்தியன் ரயில்வே டிராஃபிக் சர்வீஸ் பொறுத்த மட்டும் 3 டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸ், கமர்ஷியல் மற்றும் சேஃப்டி. ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸில் டெய்லி ட்ரெயின் ரன்னிங், பேசஞ்சர் ட்ரெயின் ஆகட்டும், ஃப்ரைட் ட்ரெயின் ஆகட்டும், அதை மேனேஜ் பண்ணுறது, அதை கோஆர்டினேட்டிங் வித் அதர் டிவிஷன்ஸ், அந்த மாதிரி வேலைகள் இருக்குங்க. பேசஞ்சர் ட்ரெயின்ஸோட பங்க்சுவாலிட்டி, பேசஞ்சர் ட்ரெயின் சர்வீஸ் பிளானிங், புது ட்ரெயின் விட்டால் அதை எப்படி பிளான் பண்ணுறது, அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸு மற்றும் அதை ரன்னிங் கூடிய பாத்து, மற்ற டிவிஷன்ஸோட டெர்மினல்ஸில் கெப்பாசிட்டி, இந்த மாதிரி ட்ரெயின் ரன்னிங் உண்டான எல்லா பிளானிங்கும் இந்த சர்வீஸில் பண்ணணும். குட்ஸ் ட்ரெயின் பொறுத்த மட்டும் டெய்லி ஆக்டிவிட்டியே இருக்குது. என்றைக்கு லோடிங்க்கு சப்ளை பண்ணுறது, அப்புறம் அன்லோடான எம்டிஸை எங்கே டிஸ்பேச் பண்ணணும், மற்ற டிவிஷனில் இருக்க டிமாண்டை ஃபுல்ஃபில் பண்ணுமா, இந்த மாதிரி மேக்ஸிமம் கோஆர்டினேட்டிங் வித் அதர் டிவிஷன்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ் இது பண்ணுவோம். கமர்ஷியல் பொறுத்த வரைக்கும் டிக்கெட்டிங், ஏர்னிங்ஸ் ஆஃப் த ரயில்வேஸ், இப்போ பேசஞ்சர் ட்ரெயின்ஸில் இருக்கிற ஏர்னிங்ஸ் ஆகட்டும், ஃப்ரைட் ட்ரெயின்ஸில் இருக்கிற ஏர்னிங்ஸ் ஆகட்டும், அதை தவிர மற்ற இதர ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. பப்ளிசிட்டி, ஏடிஎம், அப்புறம் கேட்ரிங் ஸ்டால்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸில் இருந்து கூட ரயில்வேக்கு ஏர்னிங்ஸ்லாம் வரும். இதை மேனேஜ் பண்ணுறது கமர்ஷியல் ஆக்டிவிட்டியாக இருக்குது. அப்புறம் ட்ரெயின் ரன்னிங்கோட சேஃப்டி, இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பொதுவான ஒன்று. இதில் சேஃப்டிக்கு ரயில்வே ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அதில் ட்ரெயின் ரன்னிங்கில் எந்த டீரெயில்மெண்ட் ஆகட்டும், ஆக்சிடெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் எப்படி தடுக்கிறது, அதுக்கு உண்டான இன்ஸ்பெக்ஷன், அது நடந்தால் அது உண்டான என்கொயரி, அதிலிருந்து வரக்கூடிய கரெக்டிவ் ஆக்ஷன்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டோடையது. இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே ஒரு டெய்லி சேலஞ்சிங்காக இருக்கும். உங்களுக்கு 24 மணி நேரம் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு. சாட்டர்டே சண்டே லீவுனாலும் ஒர்க் இருக்கும். ஏன்னா எல்லா நாளும் ட்ரெயின் ஓடும். பொங்கல், தீபாவளி அன்றைக்கும் ட்ரெயின் ஓடும். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாேருக்கும் லீவும் கொடுத்தாலும் ட்ரெயினையும் ஓட்டி ஆகணும்.
ஸோ உங்களுக்கு அடியில் ஒர்க் பண்ணுற மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்டாஃப் ஆல்சோ இருக்குது. ஐஆர்டிஎஸ் பொறுத்த மட்டும் இதில் வந்து ஸ்டேஷன் மாஸ்டர்ஸு, கார்ட்ஸு, ஸ்டேஷன் ஸ்டாஃப், மற்ற ஒரு அதில் உள்ள ஸ்டாஃப் எல்லாம் உங்களுக்கு கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுவாங்க. உங்களுடைய பணி அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொன்னால் நல்லா இருக்குமே. இந்த ஐஆர்டிஎஸ் பணியில் நான் ஒரு 19 வருஷம் இருந்துட்டு பல அனுபவங்கள் இருக்குது. அதில் ஒரு சிலவற்றை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். நான் திருச்சியில் வேலை பார்க்கும்போது சுனாமி வந்தது. அப்போ நான் அசிஸ்டன்ட் ஆப்ரேட்டிங் மேனேஜராக கண்ட்ரோல் ஆஃபீஸில் இருக்கும்போது நாகூர் ஸ்டேஷன் மேனேஜர் வந்து கண்ட்ரோலில் எங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தாரு. சார், கடல் உள்ளே வந்துருச்சு, எல்லாருமே வந்து நிறைய கிராமங்கள்லாம் அழிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னார். எங்களுக்கு அப்போ ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறாருன்னு. ஆனால் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்லேயே அது ஒரு பெரிய பேரழிவாக இருந்தது. அந்த சுனாமி முடிந்தவுடன் ஒரு 15வது நாளில் வந்து நம்ம மீட்டர் கேஜ் லைனை வந்து ரயில்வே ரெஸ்டோர் பண்ணிச்சு. அது ஒரு மிக முக்கியமான ஒரு பணின்னு சொல்லலாம். அதில் வந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான் போனால் கூட மக்களுக்கு வந்து நார்மல்சி வர்றது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அப்போது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் ஆகட்டும், மற்ற எல்லா விதமான அரசு பணிகளுக்கும் வந்து ரயில்வே உதவி செஞ்சு எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கோஆர்டினேட் பண்ணி அந்த சுனாமிலேருந்து வெளியே வந்தது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் பாலக்காடு டிவிஷனில் ஒர்க் பண்ணது ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கு. ஏன்னா பாலக்காடு டிவிஷன் சேலம் டிவிஷன் வர்றதுக்கு முன்னாடி ஜோலார்பேட்டில் இருந்து மேங்களூர் வரைக்கும் ஒரு 900 கிலோமீட்டர்ஸ் லென்த்து ஸ்ட்ரெச்சு. இன்றைக்கி ஒரு ட்ரெயின் ஓடிச்சுன்னா அது அடுத்த நாள் வரைக்கும் ஓடும். அந்த மாதிரியான ஒரு பெரிய டிவிஷன். அதில் ஆப்ரேட்டிங்கில் நிறைய சேலஞ்சஸ் உண்டு. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் சேலம் டிவிஷன் புது டிவிஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதில் ஒரு 1-2 வருடங்களுக்கு அடுத்து எனக்கு போஸ்டிங் கிடச்சிது. அதனால் ஒரு புது டிவிஷன் பில்டிங் எதுவுமே இல்லை, நிறையா ஃபெசிலிட்டிஸ் இல்லாட்டி கூட ஒரு சிறிய அளவில் ஆரம்பித்து அந்த புது டிவிஷனில் மக்கள் எப்படி புதுசாக ட்ரைனிங் எடுத்து எல்லா சிஸ்டத்தையும் கொண்டு வந்து அது ஒரு நல்ல அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் வந்து கேரளாவோட ஒர்க்கிங், அதில் ஒரு முக்கியமான என்னென்னா ஒரு நான் இன்டர்லாக் ஒர்க்கிங் எர்ணாகுளத்தில் ஒன்று பண்ணோம். அதில் டப்ளிங் பண்ணும்பொழுது அதில் வந்து ட்ரெயின் சர்வீஸஸ் சிக்னல் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு ஓட்ட வேண்டியதாக இருக்கும். அது ஒரு மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதில் சேஃப்டி இன்வால்வ் இருக்குது, ட்ரெயின் சர்வீஸ் பங்க்சுவாலிட்டி அஃபெக்ட் ஆகும். இருந்தாலும் அந்த வேலைகள்லாம் ரயில்வேயில் நடந்து கொண்டே இருக்கும். அதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நான் இன்டர்லாக் ஒர்க்கிங் எப்படி பண்ணுறதுன்றது. அப்புறம் சென்னையில் நான் பணிபுரியும் போது சபர்பன் ரன்னிங், அது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சு. அது டெய்லி சர்வீசஸ் ஆகட்டும். அப்போ முக்கியமாக ஒரு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் வந்து சபர்பன் ட்ரெயின்ஸுக்கு மட்டுமே 5th and 6th லைன் ஒர்க்னு ஒன்று இருந்தது. அது அந்த எப்போதுமே நீங்கள் சில பேருக்கு ஞாபகம் இருக்கும், சென்னையில் ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா அது எப்படியும் பேசின் பிரிட்ஜில் நின்று தான் வரும். எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருக்கும். அந்த சிக்கலை தீர்க்கறதுக்கு மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸில் இருந்து ஆவடி வரைக்கும் ஒரு 5th and 6th லைன் தனியாக சபர்பன் ட்ரெயின்ஸ்க்கு மட்டும் அந்த லைன் கொடுத்துட்டு பல கிராஸ் மூவ்மெண்ட்டெல்லாம் அவாய்ட் பண்ணுற மாதிரியான ஒர்க்கு, பெரிய மேஜர் ஒர்க். அந்த ஒரு மாதமாக அந்த ஒர்க் நடந்தது. அதில் ஒரு பேசஞ்சர் இதுவும் வரக்கூடாது, எல்லாருக்கும் அது டைம் டேபிள் ஆகட்டும், அங்கே மக்கள் மாட்டிக்கொண்டாங்கன்னா அவங்க கொண்டு போய் ட்ரெயினில் மற்ற ஸ்டேஷனில் ஏற்றி விடுறதாகட்டும், அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் ஆஸ்பெக்ட் இருந்தது சென்னையில் நடந்தது. அப்புறம் சென்னை ஃப்ளட்ஸ், இது மறக்க முடியாது. அப்போது வந்து ரயில்வே பிரிட்ஜுக்கு மேலே அடையார் ரிவர் வந்து ரயில்வே பிரிட்ஜுக்கு மேலே பிரிட்ஜை லைட்டாக தள்ளி வேற விட்டுருச்சு. அந்த ரெஸ்டரேஷன் வந்து ஃபுல் ஸ்விங்கில் பண்ணால் அதுலேயும் ரெஸ்டரேஷன் எப்பொழுதுமே ரயில்வே முதல் இடத்துல இருக்கும் ரெஸ்டரேஷனில். ஒன்ஸ் அந்த ரெஸ்டரேஷன் ஆன அப்புறம் மக்களுக்கும் வந்து ஒரு நார்மல்சி வந்து எஃபெக்ட் இருக்கும். அது சென்னை ஃப்ளட்ஸ்லேயும் பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் இப்போ ஹைதராபாத் டிவிஷனில் நான் வந்து இப்போ ஒரு மற்ற டிபார்ட்மெண்டலுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. பர்சனல் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டோர்ஸ் ஆகட்டும், ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இந்த ஏடிஆர்எம் போஸ்ட்டில் கிடச்சிருக்கு. டெபுடேஷன் எனப்படும் அயல் பணியில் இந்த பணிக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் இருக்குது சார்? ஐஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் டெபுடேஷன் வந்து ஒரு சில இண்டஸ்ட்ரீஸில் தான் கிடைக்கிது. முக்கியமாக ரயில்வே சார்ந்த பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ், கண்டெய்னர் கார்பரேஷன் ஆகட்டும், ஐஆர்சிடிசி ஆகட்டும், அந்த மாதிரியான இதில் உங்களுக்கு நிறையா டெபுடேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து ஒரு சில ஃபாரின் கண்ட்ரீஸ், முக்கியமாக ஆஃப்ரிக்கா மற்றும் சவுத் அமெரிக்கா, அந்த மாதிரி இதில் 1-2 தான் கேட்குறாங்க. அதுலேயும் வந்து நிறைய பேர் போகிறதில்ல. அந்த மாதிரி இருந்தாலும் அதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சென்ட்ரல் ஸ்டாஃபிங் ஸ்கீம்னு ஒரு ஸ்கீம், அது எல்லா குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ் ஆஃப் எல்லா சர்வீஸ்லேயும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் பல்வேறு இடத்துல நீங்கள் போய்க்கலாம்.
ஸோ அந்த மாதிரி டெபுடேஷன் வந்து ஐஆர்டிஎஸ்க்கும் உண்டு. ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் நிறையா பேர் ஜாயின் பண்ணி பண்ணுறாங்க. முக்கியமாக ஆந்திராவில் நிறைய ஐஆர்டிஎஸ் ஆஃபீஸர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணி அதில் நல்ல பேர் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அந்த அளவுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் டெபுடேஷன் ஒரு 2 ஆஃபீஸர்ஸ் தான் போயிருக்காங்க. ஆனால் எல்லா குரூப் ஏ ஆஃபீஸர்ஸ்க்கு உண்டான டெபுடேஷன் வாய்ப்புகள் ஐஆர்டிஎஸ்க்கும் உண்டு. இந்த பணியின் ஊதிய விகிதங்கள் குறித்த தகவல்களை சொன்னால் நல்லாயிருக்கும் சார். ஐஆர்டிஎஸ்க்கு எல்லா குரூப் 1 சர்வீசஸ்க்கு உண்டான அதே ஊதிய விகிதம் தான். எல்லா குரூப் 1 சர்வீசஸ்க்கும் சேலரி ப்ரொமோஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு ஜூனியர் ஸ்கேல் லெவலில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஆனால் ஒரு 2-3 வருஷத்துலேயே உங்களுக்கு ஒரு ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேடோ ஒரு செலெக்ஷன் கிரேட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வந்ததில் போதுமான அளவுக்கு சேலரி வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ப்ரமோஷன் அதாவது பதவி உயர்வு அப்படிங்கிறது எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்க வாய்ப்பு இருக்குது? ப்ரமோஷன்ஸு எல்லா குரூப் 1 சர்வீசஸ்க்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ரயில்வேஸில் வந்து நீங்கள் இனிஷியலாக அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு ஒரு ஜோனில் தான் போடுவாங்க. அந்த ஜோனில் ஒரு சில வேக்கன்சி மூலமாக சின்ன சின்ன மாற்றங்கள் அவ்வளோதான், மினிமம் சேஞ்சஸ் தான் இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு 1.5 வருஷம் கழித்து ஜூனியர் ஸ்கேல்லேருந்து சீனியர் ஸ்கேல், அப்புறம் 2 வருஷம் சீனியர் ஸ்கேலில் பண்ணி முடிஞ்ச அப்புறம் ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட். ஜூனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேட்டில் ஒரு 10 வருஷம் இல்லை 12 வருஷம் இல்லை ஒரு 8 வருஷம், இது வந்து வேக்கன்சி பொறுத்து அடுத்த ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு வரும். ஜென்ரலாக ஐஆர்டிஎஸில் வந்து ஐஏஎஸை கம்பேர் பண்ணால் ஒரு 2-3 இயர்ஸ் டிலே இருக்கும், அவ்வளோதான். இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. ப்ரொமோஷன்ஸ் உங்களுக்கு கரெக்டான டயத்தில் ஒரு கவர்மெண்ட்டுக்கு உண்டானது கிடச்சிட்டு தான் இருக்குது. இந்த பணியை பொறுத்தவரை பணியிட மாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர் பாலிசி ஏதாவது இருக்கா சார்? ட்ரான்ஸ்ஃபர் பொறுத்த மட்டும் எல்லா சென்ட்ரல் சர்வீசஸ்க்கும் ஒரே மாதிரி பாலிசி தான். 4 இயர்ஸ் இன் போஸ்ட் அப்படின்ற சென்சிட்டிவ் போஸ்ட்டுக்கு உண்டான ஒரு இது இருக்குது. எந்த போஸ்ட்லேயும் நீங்கள் 4 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது. ஆனால் ஒரே இடத்துல 4-5 போஸ்ட் இருக்கிறதுனால ஒரே சிட்டியில் இருந்து 2-3 ட்ரான்ஸ்ஃபர் கூட ஆனாலும் உண்டு. ஆனால் ஜென்ரலாக வந்து ஒரு ஐஆர்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோனில் ஒரு 4-5 டிவிஷன் இருக்கும். அந்த டிவிஷனில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் வர்றதுக்காக 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவை பணியிட மாற்றம் நார்மலான விஷயம்தான். இப்போ என்னை எடுத்துட்டிங்கன்னா இது எனக்கு 6வது போஸ்ட். நான் வேலை பார்த்தது திருச்சி, பாலக்காடு, சேலம், திருவனந்தபுரம், சென்னை, ஹைதராபாத். ஸோ அந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்தியா முழுக்க உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரூல்ஸ் படி இருக்குது. இருந்தாலும் ஜென்ரலாக ஒரு ஜோன் அப்படின்னா அந்த ஜோன் லெவலில் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுனால அந்த ஜோனில் இருப்பாங்க. இப்போ ஒரு 18 வருஷம் 19 வருஷம் முடிஞ்சு சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிரேடுன்னு வரும்பொழுது அப்போ வந்து ஜோன் டு ஜோன் ட்ரான்ஸ்ஃபருக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து ஒரு மற்ற ஜோனில் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா பின்னர் ரயில்வே போர்டில் இருக்கிற பாலிசி சேஞ்சஸ் அதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஒரு 4-5 ஜோனில் ஒர்க் பண்ணவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்படிப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர் பாலிசிஸ் தான். வெளிநாட்டு பயிற்சிகள் எதுவும் இருக்கா? உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் சொல்லுங்களேன். ஒரு 1.5 வருஷம் முன்னாடி சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவில் வந்து ஒரு வாரம் ட்ரைனிங், 2 இடத்துலையும் ஒவ்வொரு வாரம் ட்ரைனிங் பண்ணணும். இதை தவிர சைனா மற்றும் ஜப்பான் கூட மக்கள் ட்ரைனிங் போயிருக்கிறாங்க. இந்த ஃபாரின் ட்ரைனிங் வந்து எங்களுடைய நார்மல் இனிஷியல் ட்ரைனிங்லேயோ மற்ற இதுலேயோ ஒரு பெர்மனன்ட் ஃபீச்சர் கிடையாது. ஆனால் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸில் இருக்கிற ரயில்வே சிஸ்டத்தை பற்றி படிக்கிறதுக்கோ அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம இந்தியன் ரயில்வேஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ அப்பப்போ கண்டிப்பாக கொடுப்பாங்க. மற்ற சர்வீஸஸ் சில சர்வீசஸ்லாம் இருக்குது, ஃபாரஸ்ட் சர்வீஸு மற்றும் ஃபாரின் சர்வீஸு, அதிலலாம் வந்து நிறைய இருக்கும் ஃபாரின் ட்ரைனிங். அது அந்த மாதிரி இல்லாட்டியும் ஒரு இந்தியன் ரயில்வேஸ்க்கு உண்டான இது மட்டும் இருக்கும். ஒரு சில ஃபாரின் ட்ரைனிங்ஸ்லாம் இப்போ கிடைக்கும். ஓய்வூதியம் மற்றும் பணி பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த பணியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் சார்? பென்ஷன் வந்து இப்போ நியூ பென்ஷன் ஸ்கீம் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்கு. இப்போ கவர்மெண்ட்டில் நீங்கள் எந்த எம்ப்ளாய்மெண்ட் எடுத்தாலும் அந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் கழிவு தான் வரணும். அது ஒரு நல்ல தரமான இந்தியாவில் இருக்கிற தரமான பென்ஷன் ஸ்கீம் அதுதான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பணி பாதுகாப்பு வந்து இப்போ குரூப் 1 சர்வீசஸ் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் எல்லாம் யூபிஎஸ்சி அப்பாயிண்டட். அதனால் அவங்களுக்கு வந்து பூரண பணி பாதுகாப்பு உண்டு. எந்த மாதிரியான இடர்களையும் நீங்கள் நேர்கொள்கிறதுக்குன்னா எது விதமாக கவலைப்படாமல் உங்கள் பணி பாதுகாப்பு பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட யோசிக்க தேவையில்லை. அப்படிப்பட்ட ஒரு யூபிஎஸ்சியோட கேரண்டீடு அப்பாயின்மெண்ட் இது. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலையப்படாது. நிறைய இளைஞர்கள் வேலைக்கு சேர்ந்த பிறகு வெளியில் சென்று தனியார் நிறுவனத்திலையோ இல்லை சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க.
10 ஆண்டுகள், 20 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்படி சேர நினைக்கிறவங்க இந்த பணியில அவர்களுக்கு என்ன மாதிரியான அனுபவம் கிடைக்கும்? அந்த அனுபவம் அவர்களுக்கு என்ன மாரியான வாய்ப்ப கொடுக்கும் சார்? ஜென்ரலாக குரூப் ஏ சர்வீசஸ்லேயே இப்போ ஐஆர்டிஎஸ் சர்வீஸில் ஜாயின் பண்ணவங்க யாரும் வெளியில் போகிறதில்ல. ஏன்னா இப்போ இங்கே இந்த பணியில் கொடுக்கக்கூடிய உங்களுக்கு உண்டான அனுபவம், உங்களுக்கு உண்டான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ப்ரைவேட் ஜாபில் கிடைக்குமான்றது டவுட்டு தான். ஆனால் யாராக வேணும்னா ப்ரைவேட் ஜாபுக்கோ இல்லை அவங்களோட இதுக்கோ சுயமாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இதில் இருக்குது. அதுக்கு உண்டான காம்பிடென்சிலாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் கிடைக்குமான்ற டவுட்டு தான். அதனால் யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு வெளியில் போய் குரூப் 1 சர்வீசஸ்லேருந்து வெளியில் போய் பண்ணதில்லை. ஒரு 2 பேர் இருக்கலாம். ஆனால் அதுக்கு உண்டான காம்பிடென்சி எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இதோடைய லெவல் நீங்கள் கையாளக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், மணி லெவல்ஸ் ஆகட்டும், உங்களுடைய ஏர்னிங்ஸ் ஆகட்டும், உங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் ஆகட்டும், இந்த லெவலில் உங்களுக்கு ப்ரைவேட்டில் கிடைக்கிறது வாய்ப்பு கம்மி. சாதிக்க துடிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன சார்? என்னை பொறுத்த வரைக்கும் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிளான் பி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு இது உண்டான கான்ஃபிடென்ஸ் வரும். இதில் ஏன்னா இது 1 வருஷம் இருக்குது. ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூ போகணும். இன்டர்வியூ வரைக்கும் போயும் தேராதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நல்ல நாலேஜ் உள்ள நல்ல மக்கள் தான். இருந்தாலும் காம்படிஷன் நிறையா இருக்கிறதுனால ஒரு சில ஃபேக்டர்ஸ்னாலையும் கிடைக்காம போக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஸ்ட்ராங் பிளான் பி வச்சுங்க. இது கிடைக்கலன்னா இன்னொன்று என்ன பண்ண போகிறோன்ட்டு அப்போ உங்களுக்கு அதுக்கு உண்டான கான்ஃபிடென்ஸ் கிடைக்கும். 2வது நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீங்கள் இப்போ யூபிஎஸ்சிக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். மினிமம் 1.5 வருஷம் நீங்கள் கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 4 மணி நேரம் மினிமம் அதுக்கு உண்டான நேரத்துக்கு கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ நிறைய ஹார்ட் ஒர்க் தேவைப்படும். ஏன்னா ஒரு நாள் போல் இன்னொரு நாள் இருக்காது. ஒரு மாதம் நல்லா படிச்சிருப்பீங்க, அடுத்து இன்னொரு மாதம் வேறு மாதிரி ஏதாவது ஒரு கல்யாணம் வந்துடும், இல்லை ஃப்ரெண்டு வந்து இல்லை ஃபேமிலியில் ஏதோ ஒரு பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது கண்டினியூஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணியே ஆக வேண்டியது இருக்குது. அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக வேல்யூ இருக்குது. 2வது நீங்கள் கெயின் பண்ணுற நாலேஜ். ஒருத்தவங்க வந்து நல்லா படித்து நல்லா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அதுக்கு உண்டான நாலேஜ் உங்களுக்கு டெவலப் ஆகும்போது நீங்கள் தேர்வு பாஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ அந்த நாலேஜ் உங்களுக்கு கெயின் ஆகுது. அந்த நாலேஜும் ஹார்ட் ஒர்க்கும் எப்போதும் இட் வில் ஹாவ் வேல்யூ, இட் வில் நெவர் கோ வேஸ்ட். 3வது ஒரு விஷயம் யூபிஎஸ்சியில் தெரிஞ்சிருக்கு என்னென்னா, ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து அந்த நம்ம நாட்டை பற்றி, நம்ம நாடு எப்படி நடக்குது, கவர்மெண்ட்னா என்ன, ஜுடிஷரினா என்ன, எப்படி வந்து ஒரு நம்ம சமுதாயம், நம்ம இந்திய நாடு எப்படி நடந்துகிட்ருக்கு, மற்ற நாடுகள் எப்படி வந்துட்டுருக்காங்க அப்படின்ற நாலேஜ் நிறையா வரும். அப்போ ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து கண்டிப்பாக ஒரு நார்மல் சிட்டிசனை விட நல்ல நாலேஜபிள் சிட்டிசன்ஷிப்பாக இருப்பாங்க. அதனால் அந்த ஒரு நல்ல சிட்டிசன்ஷிப் ஒரு நல்ல கண்ட்ரிக்கு தேவை. நம்ம மக்கள் எல்லாருமே நல்ல சிட்டிசன்ஸாக இருந்தாங்கன்னா நம்ம நாடு முன்னேறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷனில். அதனால் கண்டிப்பாக ஒரு நல்ல யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் ஒரு நல்ல சிட்டிசனாக வாழ்கிறதுல டவுட்டே இல்லை. அப்புறம் நீங்கள் சிவில் சர்வீஸ்க்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்வீஸ் மைண்ட் இருக்கணும். ஏன்னா ஒரு பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆஸ்பெக்ட், ஒரு மில்லியனர் ஆகணும், பில்லியனர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா சிவில் சர்வீஸ்க்கு வரக்கூடாது. நீங்கள் வந்து யூ ஹேவ் டு கோ ஆன் யுவர் ஓன் என்டர்பிரினர்ஷிப்க்கோ இல்லை பிஸ்னஸோ அந்த மாதிரி ட்ரேட் ஆஸ்பெக்ட்டுக்கோ நீங்கள் போகலாம். அங்கேயும் நீங்கள் நல்லா சாதிச்சு நாட்டுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணலாம். பட் ஒரு சிவில் சர்வீஸ்க்குன்னு வரும்போது ஒரு பப்ளிக் சர்வீஸ் மைண்டட் நேச்சர் வரணும். ஏன்னா முக்கியமாக கவர்மெண்ட் வந்து டேக்ஸ் மணி வச்சு மக்களுக்கு வந்து பண்ணக்கூடிய ஒர்க்லாம் வந்து ப்ரைவேட்டாக பண்ணக்கூடாத ஒர்க்காக இருக்கும். அது யாரும் கொடுக்க மணி தர மாட்டாங்க. ஒரு ரோடு போடணும், ஒரு ஸ்கூல் கட்டணும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும்னா நிறைய பேர் அதுக்கு முக்கியமாக வில்லேஜஸில் கிராமத்துலலாம் கட்டுறதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க. அதில் ஒரு ட்ரேட் பிஸ்னஸ் மேனோ இல்லை ஒரு ஆண்டர்ப்ரனரோ அதில் வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல தான் கவர்மெண்ட் நல்லா இன்வெஸ்ட் பண்ணுது. அப்போ நீங்கள் அந்த ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அந்த உண்டான ப்ராஃபிட் மோட்டிவோ இல்லை உங்களோட ரிட்டர்ன்ஸ் அந்த மாதிரிலாம் எதிர்பார்க்க முடியாது. எவ்வளோ மக்களுக்கு நம்ம சர்வீஸ் போய் சேருது, எல்லா சிட்டிசனையும் நம்ம கவர் பண்ணோமா, அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் மைண்டட் நேச்சராக இருக்கிறவங்க சிவில் சர்வீஸ்க்கு வரணும். இதுதான் என்னோட. இவ்வளோ நேரம் எங்களோடு பேசின உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் வாழ்வில் பல வெற்றிகள் பெற்று சாதனை படைக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி. உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்த்துக்கள். இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை, முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எமது சீரிய பதிவுகள் தொடரும். பார்த்து பயன்பெற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.